தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் களை கட்டிய நிலையில் புதுமண தம்பதிகள் புதுப்பானையில் பொங்கலிட்டு தலைப்பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். அது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மனம் முடித்து புகுந்த வீட்டிற்கு சென்ற மகளுக்கு பெற்றோர் பொங்கல் சீர்வரிசை கொடுக்கும் வழக்கம் என்பது நம் மண் சார்ந்த ஒன்றாகும். புதுப்பானை, புத்தரிசி, வெல்லம், செங்கரும்பு, பனங்கிழங்கு, மஞ்சள் கொத்து, காய்கறிகள், மசாலா சாமான்கள் என பொங்கல் சீர்வரிசையுடன் புதுமண தம்பதிகள் தங்களது தலைப்பொங்கலை கொண்டாடினர். அதிகாலையிலேயே வீட்டின் முற்றத்தில் வண்ணமிகு கோலமிட்டு புதுப்பானையில் சர்க்கரை, பால், வெல்லம், புத்தரிசி கொண்டு பொங்கலிட்டு நெல்லையைச் சேர்ந்த மணிகண்டன் சண்முகப்பிரியா தம்பதியர் தங்களது தலைப்பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் தலைப்பொங்கலை மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடிய புதுமண தம்பதியான பிரபு, சுனிதா ஆகியோர் அதிகாலையிலேயே வீட்டு வாசலில் பனை ஓலையில் தீ மூட்டி பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு குடும்பத்துடன் வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரியநாயகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த புதுமண தம்பதியான மகேஸ்வரன், மம்தா பாரதி ஆகியோர் அதிகாலை 4 மணியளவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டின் முன்பு தித்திக்கும் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து வழிபட்டு தலைப்பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.